அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. தர்மம் வலைக்காட்சி நேயர்களே, இன்று நம்முடன் இருப்பது ஐயா அரசசாமி பிரம்மஞானி அவர்கள். வணக்கம் ஐயா. ஐயா, நீங்கள் நிறைய புத்தகம் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. திருக்குறள், திருக்குரான், பகவத்கீதை. ஸோ மக்களுக்கு நீங்கள் சிறந்த கருத்தாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றது எதனா உங்களுக்கு விளக்கமாக சொல்வீங்களா ஐயா? வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இன்றைக்கு கவிதை மூலிமா அம்மா அவர்கள் பல புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கிறேன். கவிதை மூலிமா கருத்து கேட்டிருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா புலவரங்களுக்கெல்லாம் கருத்து பரிமாற்றல் இருந்திருக்கிறது. அப்போது ஔவை என்ன சொல்கிறாங்க, கம்பரை பார்த்து அருமையான ஒரு கவிதையை கேட்குறாங்க. 2 வரியில், 4 கால் பந்தலடா நவடில் ஒரு ஸ்தம்பமடா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கம்பர் சொல்கிறாரு அற்புதமாக, 8 லட்சணண்டி யமனோட வாகனண்டி மட்டில் பெரி எம்மையடி குட்டி செவுரோடி கூரையில்லா வீடோடி என்று சொல்லுகிறார். அதற்கு பொருள் என்னென்னா, ஒரு புலவர் 8 லட்சணம் அந்த பொருத்தமாக இருக்கிறாங்களாம். அதான் 8 லட்சணம். இப்போ அந்த புலவர் கொஞ்சம் கவிதைக்கு பொய் கலந்து இருந்தால் தான் அதுக்கு மதிப்பு. அப்போ திரைப்பட பாடல்கள்லாம் கூட வரும், கண்ணுக்கு மை அழகு கவிதைக்கு பொய் அழகு இப்படின்னு சொல்லிட்டு வரும், அவரைக்கு பூ அழகு இப்படின்ட்டு. அப்போ அது போல் அந்த பாடலில் வரும்போது பார்த்திங்கன்னா 8 லட்சணம் உடையவள் ஔவை. 8 லட்சணண்டி யமனோட வாகனடி, யமனோட வாகனம் எருமை அப்படின்றத மாதிரி அந்த அடியை அவர் சொல்கிறார். அப்போ அந்த அடியை ஏன் அதை சொல்லுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிதைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த இது இருந்தால் தான் நல்லா இருக்குன்றதுக்காக அப்படி சொல்கிறார். 8 லட்சணண்டி யமனோட வாகண்டி, யமனோட வாகனம் எருமாடுன்ற திட்டத்துக்கு பதில் அப்படி சொல்கிறார், யமனோட வாகண்டி. 2வது புகழறாரு, மட்டில் பெரிய எம்மையடி அப்படின்றார். மட்டில்னா அறிவில் நீ உயர்ந்தவா அப்படின்னு ஔவையை சொல்கிறார். மட்டில் பெரிய எம்மையடி குட்டி செவரோடின்றார். குட்டி செவர் எதுக்குமே உதவாது அப்படின்றத மாதிரி ஒரு திட்டு கொடுக்குறாரு. குட்டி செவரோடி கூரை இல்லா வீடோடி. கூரைனா அந்த இது இல்லாமல், கூரை இல்லாமல் வீடு இருந்துச்சுன்னா அது குட்டிச்சவர் மாதிரி சொல்லுவாங்க. கூரை இல்லா வீடோடி யாரையடி சொன்னாயினி ஆறா கீரையடி அப்படின்ட்டு அற்புதமான ஒரு கருத்தை அந்த கீரை, அதாவது ஆறாக்கீரை நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டுக்கிறீங்க. அதுக்கு 4 இதழ் இருக்கும் இலை, அதுக்கப்புறம் நடுவில் ஒரு ஸ்தம்பம் மாதிரி ஒரு காம்பு இருக்கும், அதுதான் ஆறாக்கீரை. அந்த ஆறாக்கீரையை கவிதை மூலிமா மக்களுக்கு அன்றைக்கு கருத்தை பரிமாறி இருக்கிறாங்க. அது யார்? ஔவையும் கம்பரும். அதுபோல் கவிதை நிறைய ஏகப்பட்டது கவிதைகள் இருக்குது. இப்போ அதே போல் பார்த்திங்கன்னா மகாகவி பாரதியார் அற்புதமாக சொல்லுவார் ஒரு கவிதை. அதாவது உணவும் நாட்டுப்பற்று எல்லாமே பொருள் அடங்கின ஒரு கவிதை சொல்லுவார். அற்புதமான கவிதை மகாகவி பாரதியார் சொல்கிறார். என்னான்னு பார்த்தீங்கன்னா, வள்ளுவன் குரலை வையகம் எங்கும் வாரி இறையடா தமிழா அப்படின்னு சொல்கிறார். அது கவிதை. அப்போ ஏன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் மனித மாண்பு அற்புதமாக இருக்கிறதுக்கு வள்ளுவன் குரலை உலகமெங்கும் பறைச்சாட்டணும், எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி நாட்டுப்பற்று உணர்வோடு ஒரு இது சொல்லுவார். தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லையெனில் இந்த ஜகத்தினையே அழித்து விடுவோன்றார் மகாகவி பாரதியார். அப்போ இன்னும் அது அந்த தேசப்பற்றத்தில் எவ்வளோ பெரிய பொருள் பாருங்கள். இப்போது ஒரே நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டு ஒரு மனிதன் நீங்கள் பட்னியாக போட்டால் நீங்கள் யாருமே மனிதர்களில், அப்போ உங்கள் எல்லாரையும் நான் அழிச்சிடுவேன்றதுக்கு அந்த கருத்து மூலிமா சொல்கிறார். அப்போ என்னன்னா, எல்லாரும் நீங்கள் ஒத்துமையாக இருக்கணும், எல்லாரும் பசி இல்லாமல் இருக்கணும், அந்த உணர்வு வரணுன்றதுக்காக அதை சொல்கிறார். தனி ஒரு மனிதனுக்கு உண்ண வேண்டிய இந்த ஜகத்தினை அழித்துவிடும், ஜகனா உலகத்தை அழித்திடுவேன் அப்படின்றார். அப்போ என்ன காரணம்? அவ்வளோ ஒரு மனிதர்கள் மேலே ஒரு பற்று, ஒரு தேசத்து மேலே ஒரு பற்று மகாகவி பாரதியார். அவரோட கவிதையெல்லாம் பெரிய அற்புதமாக இருக்கும். அந்த கவிதை பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண கோழை கூட வீரனாக மாறிடும். அப்பேற்பட்ட ஒரு
அருமையான கவிஞர் பார்த்திங்கன்னா மகாகவி பாரதியார். அதனால தான் அவருக்கு பேர் மகாகவி பாரதியார்னு பட்டம் வந்து மக்கள் கொடுத்துருக்குறாங்க. ஆகையால் இன்றைக்கு அற்புதமாக மக்களுக்கு கவிதை மூலிமா சில கருத்துக்களை பரிமாறணும் என்ற அற்புதமான ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அதுக்கு அடியேன் வந்து பல நூல்களை படித்ததில் அந்த கருத்தை வந்து மக்களுக்கு சொல்லணும்னு ஆசையில் இன்றைக்கு பரிமாறி இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அவர்களால் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி ஐயா. இந்த தலைப்பில் நீங்கள் கூறிய கவிதைகள் மிகவும் அருமையாக இருந்தது ஐயா. இதன் மூலமாக எங்கள் நேயர்கள் பலனடைவார்கள் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் நன்றி ஐயா.